தெரிஞ்சோ தெரியாமல சில நெகட்டிவ் கேரக்டர்கள் நம்ம வாழ்க்கையில வந்து விளையாடுது, பர்பஸாவே விளையாடுது. அதை மாத்துங்கன்னு சொல்றேன். பட் நீங்க ஜீரோல இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனையாக தான் மாறும். அப்துல் கலாம் ஐயா சொன்னாரு, கனவு காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பகல் கனவு அல்ல, புரியுதா? யாரு ஜெயிக்கிறானோ, பெருசா ஜெயிக்கிறானோ, இல்ல ஜெயிச்சுட்டு இருக்கானோ, ஜெயிக்க போறானோ, அவன் பண்றது ஒரே விஷயம் தான், ரிஸ்க் எடுக்கிறான். அவ்வளவுதான். நம்மளுடைய தாட் ப்ராசஸ், ஆட்டிடியூட், ஆக்டிவிட்டி எல்லாம் பணம் 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 சம்பாதிக்கிறதுல இருக்கா, வெற்றியை நோக்கி இருக்கா, 100% சேஃபான விஷயம் அப்படின்னு உலகத்துல ஒண்ணு இருக்கா, கேரண்டீட் சக்சஸ் ஒண்ணு இருக்கா? கடனோ கமிட்மெண்ட்டோ பிரச்சனைகளோ இருக்கும்போது நம்ம முடங்கி போறோம்ல. நிறைய இமயமலை அடிவாரங்கள்ல நான் அந்த கடன் பிரச்சனைகளோட சுத்தி இருக்கேன், சூசைட் தாட்ஸோட சுத்தி இருக்கேன். அப்படியே ஒரு நிமிஷம் தோணும், அப்படியே குதிச்சா போதும். எதை கொடுத்தோமோ அது 20 மடங்கு திரும்பி வரும். இதுதான் ஈர்ப்பு விதியோட தாத்பரியம். வணக்கம் நண்பர்களே, ஜெயபிரகாஷ் பேசுறேன். வாழ்க்கையில நிறைய பேரை நம்ம சந்திக்கணும்.